அனைவருக்கும் வெற்றி ஐஏஎஸ் கல்வி நிலையம் சார்பாக வணக்கம். நான் சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான். ரொம்ப ஹாட்டான டாபிக். என்ன சார் ஹாட்டான டாப்பிக்கு? ரெண்டு பார்க்க போகிற மக்களே, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது தான். ஒன்று நம்மளுடைய ஆதித்யா L1, ரைட்? அதாவது பார்த்திங்கன்னா சூரியனை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மிஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 3. ஸோ இது ரெண்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஆதித்யா மிஷன் அனுப்பிச்சோமோ அதே மாதிரி மற்ற நாடுகள் என்னென்ன மாதிரியான மிஷன்ஸ் அமைச்சிருக்காங்க எதுக்கு சூரியனுக்கும், அட் சேம் டைம் மற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மிஷன்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ரைட்டா? ரைட், போயிடலாம் டைரெக்டாக டாபிக்குள்ளே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1 மிஷன். ஐயா, ஆதித்யா L1 மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதில் அமைச்சாங்க, ராக்கெட் பேர் அமைச்சாருங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராக்கெட் பேர் வந்து பார்த்திங்கன்னா PSLV C-57 ராக்கெட்டில் அமைச்சிருக்காங்க. ஐயா, PSLV ஃபுல் ஃபார்ம் என்ன ஐயா? போலார் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குரூப் 4ல் அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். போலார் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கல், ஏன்னா எழுதி கூட போகிறேன் நான். போலார் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கல், போலார் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கல், ரைட்? ஸோ இதுதான் ஐயா தான் ஃபுல் அப்ரிவேஷன். இதோட நோக்கம் என்னையா? நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எதுக்காக அமைச்சிருக்காங்க, சூரியனை பற்றி கண்டறியறதுக்காக அமைச்சிருக்காங்க. பட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பார்க்கலாம், ரைட்? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆதித்யா மிஷன் போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நமக்கு 125 நாட்கள், கிட்டத்தட்ட 125 நாட்கள் நமக்கு தேவைப்படுது போய் அங்கே சேர்றதுக்கு, ரைட்? போய் சேர்ந்துருச்சா? இப்போ ஆல்மோஸ்ட் போய் சேர்ந்துருக்கு, ரைட்? அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா இது போய் சேர்ந்துருப்பிருக்கு எங்கேயா போய் நிற்கும், என்னையா பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, L1 பாயிண்ட், ரைட்? இந்த லாங் ரேஞ்ச் பாயிண்ட் பற்றி பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம் நம்ம. பட் L1 பாயிண்டில் நிற்கும் அப்படின்றத மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸில் ஃபேக்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எழுத தெரியணும், ரைட்? ஐயா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை பற்றி படிக்கிறதுக்கும் சூரியனை பற்றி படிக்கிறதுக்கும் மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதான் ஆதித்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன். அதை தாண்டி வேறு விண்வெளியில் உள்ள சில விஷயங்களை, கருந்துளைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சில நட்சத்திரங்கள், இதை பற்றி படிக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம 2015 ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்கோம். அந்த சேட்டலைட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோசாட் அப்படின்ற ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்கோம், ரைட்டா? ரைட் மக்களே, ஃபைன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஐயா, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்பாங்க ப்ரிலிம்ஸில் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று கேட்பாங்க மக்களே. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆதித்யா மிஷனில் எத்தனை பேலோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே பேலோடுனா ஒன்றும் கிடையாது, ஒரு ஜென்ரலாக சொல்ல போனால் முக்கியமான இயந்திரங்கள், அதுக்கு பேர் பேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 இயந்திரங்கள் இருந்துச்சு. 7 இயந்திரங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்னா தேவையில்லை. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்குலாம் அவ்வளோ டீட்டெயிலாக போகணும் தேவையில்லை. 7 பேலோடு இருந்துச்சு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அட் த சேம் டைம் வேறு எந்தெந்த நாடுகள் அமைச்சிருக்காங்க? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது? இப்போதைக்கு வந்து இந்தியா வந்து 4வது, ரைட்? அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாசா அமைச்சிருக்காங்க, அமெரிக்காவை சார்ந்தது. அதுக்கப்புறம் ஐரோப்பிய யூனியன் அமைச்சிருக்காங்க, ரைட்? அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனாவும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்தியா இந்த வரிசையில் 4வது இருக்குது. ஸோ இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாபெரும் சாதனையை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? அதுக்கடுத்து இந்த முக்கியமாக இந்த மிஷன் எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம் நம்ம, ரைட்டா? ரைட். ஐயா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சூரியனை படிக்கிறதுக்காக இதை அமைச்சிருக்கோம். பட் சூரியனில் இது என்ன படிக்க போகுது, எதை படிக்க போகுது, ரைட்? அந்த படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கூறாயிரத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கும், அதாவது பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத லைட்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஐயா, சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கோர், இன்னர் பார்ட் இருக்குல்ல, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, கரு. இந்த கோர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெளியே அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேண்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பூமியில் இருக்குமோ அதே மாதிரி சூரியன்லேயே இருக்கும் ஐயா, ரைட்? ஸோ இந்த சூரியனோட அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நமக்கு லைட் கரெக்டாக வருது. ஸோ அந்த அவுட்டர் லேயர் பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குரோமோஸ்பியர், ரைட்? அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னர் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா கோர் எல்லாமே நமக்கு இருக்கும். அட் த சேம் டைம் இந்த அவுட்டர் லேயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும், நீங்கள் சூரியன் வந்து கிட்ட வேறு ஏதாவது இமேஜ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து மேலே அப்படியே லைட்டாக புகையாக வரும், ஃப்ளேம்ஸ் மாதிரி வரும், ரைட்டா? அந்த ஃப்ளேம்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அட் த சேம் டைம் இப்போது ரீசெண்டாக கண்டறியப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியனில் நிறைய கருப்பாக அந்த டாட்ஸ்லாம் தெரியுதுன்றாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோலார் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இங்கே தமிழ் அப்படியே போட்டிருக்க பாருங்கள், சூரிய
புள்ளி ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய புள்ளி இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அடுக்கு இன்னர் லேயர்னு சொல்லுவோம், வெளிப்புற அடுக்கு அவுட்டர் லேயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ஃப்ளேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அப்படின்னு சொல்லுவோம். ஐயா இதெல்லாம் வந்து படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யோசிச்சு பாருங்க, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மூலமாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எனர்ஜி, அதாவது பூமியில் உள்ள இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாமே சூரியனால தான் நடக்குது. ரைட். சூரியனில் ஏதாவது ஒரு சில டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகும், நமக்கு இங்கே இருக்க நிறைய பூமியில் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆல்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரைட். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சன் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய புள்ளிகள் இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் அதிகரிக்குதுன்றாங்க. ஐயா அந்த சூரிய புள்ளிகள் அதிகரிச்சா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. இப்போது இந்த சன் ஸ்பாட் அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கக்கூடிய இடம். டார்க்காக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சூரியனில் கொஞ்சோண்டு டெம்பரேச்சர் கம்மியானாலே போதும், அதாவது பூமி அது வேற லெவலில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இங்கே இந்த ஃப்ளேர்ஸ்லாம் வருது பாருங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பூமி வரைக்கும் ட்ராவல் ஆகி வரும்போது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோலார் ஸ்ட்ராம், சூரிய புயல்னு கூட சொல்லுவாங்க. இந்த சூரிய புயல் பூமியை நோக்கி வரும்போது பூமியில் உள்ள எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், சிக்னல், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரைட். இது எல்லாமே யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு நாள் வந்து இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி. இந்த சூரிய புயலுக்கு அந்தளவுக்கான சக்தி இருக்குது. ரைட். அதனால் இதெல்லாம் கூறாயிரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதித்யா L1 மிஷன் நம்ம அமைச்சிருக்காங்க. ரைட். ஐயா இந்த ஆதித்யா L1 மிஷன் அமைச்சாச்சு. அமைச்சிட்ட பிறகு எங்கேயா போய் நிறுத்தி வைப்பாங்க, அதை பார்க் பண்ணி வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 பாயிண்ட் இருக்குது. ரைட். இந்த 5 பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் ரேஞ்ச் பாயிண்ட் L1, L2, L3, L4, L5 அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா லாங் ரேஞ்ச் பாயிண்ட் என்னையா? ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரியன். ரைட். இது வந்து பூமி. இப்போது பூமிக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குல்ல, தட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கடுத்து சூரியனுடைய ஈர்ப்பு விசை இருக்குது, அது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 2 ஈர்ப்பு விசையும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகும்ல. ரைட். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் வச்சாலும் எங்கேயுமே மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டேபிளாகவே இருக்கும், ஒரே இடத்துல நிற்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடையில மொத்தம் 5 புள்ளிகள் இருக்குது. இந்த 5 புள்ளிகள் தான் என்ன சொல்லுவோம் நம்ம லாங் ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் L1 ஃபர்ஸ்ட் லாங் ரேஞ்ச் பாயிண்டில் தான் இந்த ஆதித்யா மிஷன் நிறுத்த போகிறாங்க. ரைட்டா. ஐயா இன்னொன்று கேள்வி, மொத்தம் எத்தனை லாங் ரேஞ்ச் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி ஃபிலிம்ஸில் கேட்டால் 5 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும், பூமியும் சூரியனையும் சுற்றி. அதேமாதிரி ஆதித்யா L1 பேர்லேயே L1 அப்படின்னு இருக்கிறதுனால முதல் லாங் ரேஞ்ச் பாயிண்டில் தான் வந்து இது நிறுத்த போகிறாங்க. இந்த ஃபேக்டை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் மக்களே. ரைட். ஃபைன். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ இதுக்கு இந்த சோலார் மிஷன் அனுப்புகிறாங்க, பர்பஸ் டு ஸ்டடி த அப்பர் அட்மாஸ்பியர், அதாவது வெளிப்புற இடங்களை, சூரியனோட வெளிப்புற தன்மையை வந்து படிக்கிறதுக்காகவும் சூரியன் உள்ள அந்த காந்த புயல் பற்றி படிக்கிறதுக்காகவும், தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஸ் வெல் ஆஸ் தி மேக்னெட்டிக் ஸ்ட்ராம் அதை பற்றி படிக்கிறதுக்காகவும், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் விண்டு முன்னாடியே பார்த்தோம் பார்த்திங்கன்னா இந்த சூரிய புயல் இதை பற்றி படிக்கிறதுக்காகவும் தான் முக்கியமாக இதை அனுப்பிச்சிருக்காங்க. ரைட். ஃபைன். இவ்வளோ தான் நமக்கு பிலிம்ஸ்க்கு படித்தாலே போதும். அதை தாண்டி வேறு என்ன சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சூரியனை பற்றி படிக்கிறதுக்கான சில ப்ரோப்ஸை, அதாவது சில மிஷன்ஸை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய நாசா மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து என்ன கண்ட்ரி நம்ம சொல்லலாம், வெஸ்ட் ஜெர்மனி. ஐயா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 1970களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி ஒரே நாடாக இல்லை, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி பிரிஞ்சு தான் இருந்துச்சு. அப்போது நாசா அமெரிக்காவும் வெஸ்ட் ஜெர்மனியும் சேர்ந்து முதல்ல சூரியனை பற்றி படிக்கிறதுக்காக ஒரு செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க. அந்த செயற்கைக்கோள் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஹீலியோஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தை, கிரேக்க சூரிய கடவுளுடைய பேர் தான் ஹீலியோஸ், அதனால் அந்த பேரே வச்சுருக்காங்க ஹீலியோஸ் அப்படின்னு சொல்லி. ரைட். ஐயா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லி நாசாவும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன், ஸோ இவங்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டோட் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் அமைச்சிருக்காங்க, செயற்கைக்கோள். இதுவும் சூரியனை பற்றி படிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஒரு 3 மிஷன் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும், இந்தியாவை தாண்டி வேறு யாரெல்லாம் அமைச்சாங்க அப்படின்றது. ரைட். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து சோஹோ அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா
நாசா அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் யூனியன். ஸோ இவங்க 2 பேரும் அமைச்சிருக்காங்க இந்த சோஹோ அப்படின்றது. நெக்ஸ்ட் ஐரிஸ், இது வந்து நாசா மட்டுமே 2013 அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கர் சோலார் ப்ரோப் எல்லாருக்குமே தெரியும் ஐயா, 2018ஆம் ஆண்டு ரீசெண்டாக நாசா அமைச்சிருக்காங்க. மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு செயற்கைக்கோள். எதுக்காக? சூரியனை பற்றி படிக்கிறதுக்காக. சூரியனுக்கு மிக மிக அருகில் போன ஒரு முதல் செயற்கைக்கோள் நம்ம பார்க்கர் சோலார் ப்ரோப்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நாசா மற்றும் ஜப்பான் கண்ட்ரி சேர்ந்து ஐரோப்பிய யூனியன், இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிபி கொலம்போ அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கைக்கோள் அமைச்சிருக்காங்க. அதுவும் 2018. ரைட், ஃபைன். ஸோ இதோட ஆதித்யா L1 மிஷன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் சந்திராயன் 3. சந்திராயன் 3 எதுக்கு? இப்போ சூரியனை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து சந்திரன், அதை பற்றி படிக்கிறதுக்காக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2வது சந்திராயன் மிஷனில் நம்ம என்ன சொல்லுவோம், பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா. என்ன பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்? நம்ம ஒரு தலையிறங்கியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இறக்கணும்னு நினச்சோம். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைஸாக லொக்கேஷன் மிஸ்மேட்ச் ஆகி கீழே வந்து வெடிச்சிருச்சு. வெடிக்கல, அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு, ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. பட் இப்போது இந்த 3வது மிஷனில் சந்திராயன் 3 மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய இந்தியா மூணோட ரொம்ப ரொம்ப டார்க்கர் சைடான இருண்ட பகுதியான சவுத் போலில் ப்ரிசைஸாக லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயா இதை எப்படி ஐயா ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கூட ஒரு மிஷன் வந்து மேற்கொண்டிருக்காங்க, மூணில் வந்து லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த மிஷனில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்க மக்களே, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லி. மூன் ஸ்னைப்பர்னா என்னையா? ஒன்றும் கிடையாது. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணி இந்த சேட்டலைட் அங்கே தான் போய் லான்ச் ஆகணும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வித்தின் த 100 மீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே, இந்த 100 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே கரெக்டாக நம்ம சொன்ன லொக்கேஷனில் போய் வந்து லேண்ட் ஆகிடுச்சுன்னா அது பேர் மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஐயா, சந்திராயன் போய் லேண்ட் ஆச்சு. ஆனால் 330 மீட்டர் டிஃப்ரென்ஸில் போய் லேண்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆல்மோஸ்ட் ப்ரிசைஸ் தான், எதுவும் நம்ம சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ப்ரிசைஸாக தான் லேண்ட் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமாக எதுக்கே இந்த நம்ம சந்திராயன் மிஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சர்ஃபேஸ் ஆஃப் த மூனை வந்து முக்கியமாக படிக்கிறதுக்காக. அதுக்கடுத்து மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோவர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சின்ன ரோபோட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அது நேராக மூணில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா மாதிரி வந்து போயிட்டு வந்து என்னென்னலாம் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணும், அது பேர் தான் ரோவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தலையிறங்கி ஒரு லேண்டர். ரைட், இது எல்லாத்தையும் முக்கியமாக மூணோட சர்ஃபேஸில் என்னென்ன கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன மாதிரியான இருக்குது, சீஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூகம்பங்கள், அதாவது நிலங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டறியறதுக்காகவும் நம்ம இந்த சந்திராயனை வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். ரைட், நெக்ஸ்ட் இந்த சந்திராயனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது. ஐயா என்னென்ன 3 பிரிவுகள் பின்னாடி இருந்து பார்ப்போம் வாங்க. ரைட், இந்த 3 பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமோட சொல்கிறேன் நான். முதல் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உந்து தொகுதி. ப்ரொப்பல்ஷன் ஐயா இதுதான் அந்த ப்ரொப்பல்ஷன் தொகுதி கீழே இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உந்து தொகுதி, தட் இஸ் ப்ரொப்பல்ஷன் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும், கரெக்டாக மேலே சேட்டலைட் போயிட்டு மூணில் விட்டு பிறகு கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மூணில் போய் லேண்ட் ஆகும். ரைட், லேண்ட் ஆகிட்ட பிறகு இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், இது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோவர் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டர் மாடியூல்னு சொல்லுவாங்க. இந்த லேண்டர் மாடியூல் என்ன பண்ணும், இதை வந்து பார்த்திங்கன்னா நேராக பிரித்து இந்த சர்ஃபேஸில் கொண்டு வந்து நிறுத்தின பிறகு இங்கே பார்த்தீங்களா பிங்க் கலரில் ஒரு இருக்குது பாருங்கள், இது நேராக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு என்ன ஆகும், நமக்கு அங்கேருந்து நான் சொன்னல அந்த ரோவர் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும். வந்துட்டு நேராக மூணோட சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் கார் மாதிரி போயிட்டு கரெக்டாக நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிடும், என்னென்ன இருக்குது சர்ஃபேஸில், என்னென்ன கெமிக்கல் கம்போசிஷன் இருக்குது, அப்புறம் வந்து சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரைட் ஐயா, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரும் இந்தியா வச்சுருக்காங்க ஐயா ஒன்றுத்துக்கும். இந்த ரோவர் மாடியூலோட பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரோவர் மாடியூலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரக்யான் அப்படின்றது. ரைட், லேண்டர் மாடலோட பேர் வந்து என்னது, லேண்டர் மாடலோட பேரும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஸோ லேண்டர் மாடலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விக்ரம் பிரக்யான் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நெக்ஸ்ட் சந்திராயன் 3 இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் போலில் லான்ச் பண்ணிட்டோம். உலகத்திலே எந்த நாடுமே வந்து பார்த்திங்கன்னா நிலவினுடைய அந்த டார்க்கர் சைடு இருட்டான பகுதியில் போய் லான்ச் பண்ணவே இல்லை, இந்தியா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவையாக லான்ச் பண்ணியிருக்கோம். ரைட், இதையும் தாண்டி இந்த நிலவுக்காக இந்த ரீசெண்டாக மற்ற நாடுகள் உலக நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான மிஷன்ஸ் இந்த நிலவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி செய்கிறதுக்காக மேற்கொண்டிருக்காங்கன்னா யூஎஸ்ஏ வந்து அப்போலோ ப்ரோக்ராம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை எங்கள் நிலவுக்கு போய் கொண்டு போன மிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ மிஷன் தான் சொல்லுவோம். ரைட், நெக்ஸ்ட் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டன் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு மிஷன் மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சைனா சாங் அப்படின்ற மிஷன். அண்ட் சாங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளா சந்திராயன் 3, இது சாங் வந்து பார்த்திங்கன்னா 4, மொத்தம் 4 மிஷன் வந்து பார்த்திங்கன்னா யார் சைனா வந்து மேற்கொண்டுட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா பிர்ஷீட் அப்படின்ற ஒரு
சேட்டலைட்டை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா UAE வந்து பார்த்திங்கன்னா ஹோப் மிஷன், அதாவது அந்த சேட்டலைட்டோட பேர், அந்த செயற்கைக்கோளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மிஷனுக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோப் மிஷன், ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்க, மற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனை பற்றி படிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட சில செயற்கை கோள்கள் தான் இது, ரைட். அதை தாண்டி இப்போ ஐயா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, இது நம்ம இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான மிஷன் மேற்கொண்டிருக்காங்க, வேறு என்ன விஷயங்களை படிக்கிறதுக்காக, அதில் வந்து பார்த்திங்கன்னா லூபெக்ஸ்ன்ற ஒரு மிஷன் ஐயா. லூபெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே நிலவை பற்றி படிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட அடுத்த மிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசாட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஜனவரி 1ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கருந்துளை பற்றி படிக்கிறதுக்காகவும் அடுத்து வேறு சில கிரகங்கள் பற்றி படிக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிஷன் தான், ரைட். நெக்ஸ்ட்டு நிசார் அப்படின்றது நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து அனுப்பப்பட்ட ஒரு மிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டைம் ஸ்பேஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த கருந்துளைகள், அதுக்கப்புறம் வேறு சில ஸ்டார்ஸ், நட்சத்திர மண்டலங்கள், இதை பற்றி படிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ககன்யான் எல்லாருக்குமே தெரியும். மனிதர்களை, இந்தியர்களை வந்து பார்த்திங்கன்னா சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸை கொண்டு போகக்கூடிய ஒரு மிஷன் தான். அண்ட் ரீசெண்டாக ரஷ்யா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சுக்ரயான் பேர்லேயே இருக்குது. இது பக்கத்தில் இருக்க வெள்ளி வீனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் லான்ச் பண்ணி அந்த வீனஸை பற்றி படிக்கிறதுக்காக ஒரு மிஷன் தான் அந்த சுக்ரயான் மிஷன், ரைட். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருக்கோம், ரைட். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு மிக மிக அருகில் உள்ள ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தின் பேர் என்ன அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட். ஸோ இதோட வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.